இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த சிவலிங்கம் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா லிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு பில்லர் மாதிரி, சின்ன பில்லர் மாதிரி. கீழே வந்து பீடம் மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. பீடம் மாதிரி இப்போ நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க இல்லை சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் லிங்கம். அந்த சேர் வந்து நீங்கள் எதில் உட்காந்துருக்கிறீங்களோ அது வந்து பீடம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சும்மா லிங்கத்தை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு கீழே ஒரு பீடம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு சேர் மாதிரி ஒரு பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு. அநியாயம், அறியாமை, பயங்கர அறியாமை. உங்களுக்கும் இது என்ன செய்ய இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்னா மறுபடியும் 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்தான் இறைவன். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க இல்லையா, இந்த கர்மாவனால வந்து இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கலை, நீங்கள் படைக்கப்படலை. முதல்ல ஆரம்பத்தில் என்ன கர்மா இருந்துச்சு? ஒரு கர்மாவும் இல்லை. அப்படி இருந்தாலும் மக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? அப்போ என்ன கர்மாவுக்காக பிறந்தாங்க? இல்லை, கடவுளை அறிந்து கொள்வதற்காக, முக்தி அடைவதற்காகத்தான் பிறப்பு அப்படின்ட்டு மிஸ்டர் ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அறியாமைப்பா. அதாவது இந்த ஐம்புலன்கள் வழியாக ஒரு உலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான உலகம். ஏன்னா இறை உலகத்தில் இது இல்லை, இப்படி இல்லை. இறை உலகத்தில் ஒன்றும் கிடையாது, சிம்பிள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஐம்புலன்கள் வழியாக இந்த பார்த்தாக்கும் இந்த எனர்ஜி, சேம் எனர்ஜி எப்படி தெரியும்? அது இதில் இருக்கிற இறை உலகத்தில் இருக்கிற எனர்ஜி இங்கே எப்படி தெரியும்? அதை பார்த்து அனுபவித்து, அதுவும் போக ஒன்றா இருக்காம பலவிதமான கடவுள் வடிவங்களாக உண்டாகி அது ஒன்றுக்கொன்று பேரன்பு, நிபந்தனையற்ற பேரன்புன்னு சொல்றோம் இல்லையா, அன்கண்டிஷனல் லவ், அதை வச்சு எல்லா பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு, பார்த்து அனுபவிச்சுட்டு போறதுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. நீங்கள் கடவுளினுடைய வடிவம். இதை சொல்றேன் விளக்கமா. முக்தியெல்லாம் ஒன்றும் அடைய தேவையில்லை. அறியாமையை அகற்றினாலே போதும், நீங்கள் கடவுள் என்பது உணர்வீர்கள். இப்போ சிவலிங்கத்துல மேல ஒரு லிங்கம் மாதிரி இருக்கு, கீழே ஒரு பீடம் மாதிரி இருக்கு. அந்த பீடம்ங்கிறது எனர்ஜி. அது சில சமயம் சொல்லுவாங்க, அது வந்து பெண்களுடைய செக்ஷுவல் உறுப்பு, பால் உறுப்பு இருக்குல்லையா, அது வழியாக தான் நீங்கள் பிறக்கிறீங்க. மேலே இருக்கிறது லிங்கம் வந்து பெண்களுடைய, ஆண்களுடைய குறி, செக்ஷுவல் ஆர்கன். எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அநேகமா எதுக்காக அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் அது ஏன் எதுக்காக அப்படின்ட்டு. ஆனா இந்த வித கடவுளை இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் என சம்பந்தப்பட்ட ஒன்றை வச்சு வணங்குறாங்க இந்துக்கள் அப்படின்னு வெஸ்டர்னர்ஸ். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, இந்துக்களுக்கே தெரியாது. அவங்க அந்த மாதிரி சொன்னாலும் இந்துக்களை மாற்றி சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, என்ன இந்துக்களுக்கே தெரியாது. அதற்காக படைக்கப்பட, அதுக்காக நிறுத்தப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட உருவகம் இல்லை. இது வெறும் உருவகம், சிம்பிள். அந்த இது இருக்குல்ல, அந்த லிங்கம், அது வந்து கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னா நீ உணர்வு இருக்கு இல்லையா, நான் என்ற உணர்வு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கிறது ஒரு எனர்ஜி.
இது எதை குறிக்கிறது என்றால் எனர்ஜினாக்க சக்தி. அதுதான் பெண்களுடைய இது சக்தின்னு பெண்களை குறித்து சொன்னாங்க. உடனே நம்முடைய மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, இந்துக்கள் சாமியார்கள்லேருந்து அர்ச்சகர்கள்லேருந்து பிராமணர்கள்லேருந்து எல்லா பேரும் அறிவாளிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்கள்லாம் சக்தியின் வடிவம், ஆண்கள் எல்லாம் லிங்கத்தின் வடிவம், அதாவது சிவனின் வடிவம் அப்படின்ட்டாங்க. ஆண்களுக்கு தான் லிங்கம்னு பேர் வைப்பாங்க, பெண்களுக்கு ஆண்களுக்கு சக்தின்னு பெயர் வைக்க மாட்டாங்க. சக்தின்னு வச்சா கூட சக்தி வேல் அல்லது சக்தி நாராயணன் இந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. அது தவறு. இந்த உருவகம் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். அந்த அந்த லிங்கம் வடிவமாக இருக்கிறது கான்சியஸ்னஸ், உணர்வு. கீழே இருக்கிறது எனர்ஜி. அது எதை குறிக்கிறது என்றால், இந்த எனர்ஜியிலிருந்து சக்தியிலிருந்து தான் எனர்ஜியின் வடிவம் சொல்லிருக்குல்ல. உலகத்தில் இருக்கிறது எல்லாமே எனர்ஜியினுடைய வடிவம், சக்தியினுடைய வடிவம். அதிலிருந்து வந்தது, அதைத்தான் அது குறிக்கிறது. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் இருக்கிறீங்க. மைண்டுங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த லெவலில் அதிலிருந்து எழுந்தது, அதில் இருக்க அதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது உங்களுடைய இப்போ உங்களுக்கு இருக்கிற கான்சியஸ்னஸ், தான் என்ற உணர்வு. தனியாக பிரித்து பாருங்க, உங்களுடைய மைண்டில் இருக்கிற நான்கிற உணர்வை தனியாக பிரித்து பாருங்க, முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை, நான் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த நிலையை அடைந்தவன், எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அடைந்தவன் நான். அந்த எண்ணங்களும் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கும் ஒரு சமாதி நிலையில் இருப்பது யார்? அது என்ன? அது வெறும் எண்ணம், தாட். கொஞ்சமாக நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு எண்ணம், அதை விட்டு போகவே முடியாது. அது போச்சு அப்படின்னாக்க, அது நினச்சுன்னா நீங்கள் இந்த டீப் ஸ்லீப்பில், ஆழ்ந்த தூக்கத்தில் ஒன்றும் தெரியாது, இல்லாமல் போயிடும். அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அதை பற்றி பின்னால் சொல்கிறேன், டைம் இருந்துச்சுனாக்க. ஆக மொத்தத்தில் லிங்கம் என்பது கான்சியஸ்னஸ், தான் என்ற உணர்வு. அது கீழே இருக்கும் எனர்ஜியினுடைய சக்தியினுடைய திறன் இல்லாமல் அது வாழ இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஒரு பொருளை பார்க்குறீங்க, வெளியே பார்த்தாக்கம் அந்த பொருள் அந்த ஒரு காட்சி உங்கள் மைண்டில் வடிவமாக இருக்குது. இந்த நான்கிற உணர்வு அந்த காட்சியோடு சேர்ந்தால் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். அது என்னன்னு பார்க்க முடியும். ஒரு சோஃபா இருக்குன்னா, அந்த சோஃபாவை நீங்கள் பார்க்குறது அப்படின்னா, சோஃபானுடைய வடிவம் மைண்டில் இருக்குது, வருது. உங்களுடைய 5 புலன்கள் அதுக்கு மைண்டுக்கு அனுப்புது, மூளைக்கு. அதை நீங்கள் பார்க்கணும்னா அதோட அட்டாச் ஆகணும், அதோட ஒன்றிணையணும். அந்த ஒன்று இணையாமல் நீங்கள் இப்போ எதையும் பார்க்க முடியாது, எதையும் சொல்ல முடியாது. பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதே அந்த சொல்வது யார்? அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு எண்ணத்தோடு இணைந்த ஒன்று. ஓகேயா? ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, லிங்கம்ங்கிறது உருவகம், அது கான்சியஸ்னஸை குறிக்கிறது. கீழே இருக்கும் அந்த பீடம் மாதிரி இருக்கிறது பெண் உருவம், அந்த சக்தியினுடைய வடிவம். பெண் பால் உணர்வு, பால் கூறியது, செக்ஸ் உணர்வு இல்லை, செக்ஸ் வடிவம்.
அது எனர்ஜியை குடிக்கிறது, எனர்ஜி கீழே இருக்கும் எனர்ஜியை குடிக்கிறது. இந்த 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 ஒரு எக்ஸாம்பிளில் மைண்டு தான் அது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆன்மீக அனுபவம் சொல்கிறேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவத்துக்கு பிறகு எல்லாமே திடீர்னு உட்காந்துருப்பேன், எல்லாமே மைண்டு அரெஸ்ட் ஆகிடும், எங்கே பார்த்தாலும் ஒரு இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நடந்தது. உடனே கீழே ஒரு பெண்களுடைய செக்ஷுவல் உறுப்பு மாதிரி இருந்தது. அதிலிருந்து ஒரு தூண் மாதிரி, ஒரு ரவுண்டா பில்லர் மாதிரி நிறைய உயரமா போய்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு அந்த சமயத்தில் அது லிங்கம்லாம் தெரியாது, ஏன்னா உயரமாக போய்கிட்டு இருக்கு, கீழே செக்ஷுவல் ஒரு உருவம் இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியலை, பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்ட்டு. திடீர்னு அதனுடைய பில்லரில் ஒரு இந்த கையெல்லாம் வந்து ஒரு பிளட்டு வந்து உள்ள போகிற மாதிரி இருக்குன்னு இருந்துச்சுனாக்கும் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, பிளட்டு மாதிரி. சில சமயம் கை ரொம்ப வரைச்சிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த இதில் அவங்களுடைய பிளட் வெசல்லாம் தெரியும், பிளட்டு போகிற அந்த இதெல்லாம் தெரியும். அது மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே திடீர்னு காட்சி மாறி விட்டது. என்னன்னா ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அந்த லேக் வந்து தண்ணி வந்து இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒன்று, அந்த கலர். அதுக்கு பின்னால் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு உருவம், மிருகம் வந்து என்னை நோக்கி வந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னை அடித்து கொள்றதுக்கு, உள்ள நுழைய விடாமல், அதுக்கு மேலே போக விடாமல் அடித்து நொறுக்கிறதுக்கு என்னை பார்த்துச்சு. எனக்கு ஒரு பயமும் இல்லை. அது என்னை பார்த்த உடனே போயிடுச்சு, விட்டுருச்சு. சரி, இந்த கான்ஷியஸ்னஸ் உள்ள விடலாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து திடீர்னு காட்சி மாறிச்சு. என்ன, எங்கே பார்த்தாலும் வெள்ளை ஜோதியினுடைய வெள்ளை நிறத்தினுடைய கடல் மாதிரி இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கடல், அதுக்கு மேலே வெள்ளை ஜோதி. அதில் நான் உள்ள மூழ்கிட்டேன். அந்த மூழ்கின சமயத்தில் நான்கிற உணர்வு இல்லை. அது 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 வெளியே வரும்பொழுது அந்த லிங்க வடிவத்தில் இருந்தது. எனக்கு நான்கிற ஒன்று வந்தது, அதான் நான். அது வந்து நான் ஒரு சும்மா பில்லர் வடிவம்னா அந்த வெள்ளை ஜோதியினுடைய வடிவம், வெள்ளை ஜோதியை வச்சு ஒரு உருவம்னா எப்படி இருக்கும், அந்த உருவத்தில் கீழே இருக்க வெள்ளை கடல்ல இருந்து நான்கிற ஒன்று நின்றுது. இப்போ உங்களுக்கு நான்குன்ற உணர்வு உங்களுக்கு மைண்ட்ல இருந்து எண்ணம் வடிவாக, எண்ணம்ங்கிறது ஒரு எனர்ஜி, திங்கிங் பவர். அதன் வடிவமாக மைண்டு, அதுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்குல்ல, எண்ணங்கள் இருக்கு, அதிலிருந்து வருகிறீர்கள். எப்படி இந்த வெள்ளை ஜோதியிலிருந்து, வெள்ளை சக்தியிலிருந்து, அந்த வெள்ளை சக்தியினுடைய வடிவமாக நான் வருகிறேன். நான்கிறது அதுதான் லிங்கம், அதான் நான்கிற கான்ஷியஸ்னஸ். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். நீ இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து, அதாவது சிவலிங்கத்தினுடைய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துக்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று வந்து என்னன்னா, அந்த மைண்டில் இருக்கும் நான்கிற உணர்வு தான். இது உங்களுக்கு வராது. இப்போ நான் வெள்ளை ஜோதியில் இருக்கும் நான்கிறது உங்களுக்கு வந்தது இது வரைக்கும் யாருக்கும் வராது, வந்தது கிடையாது. யாராவது சொல்லியிருக்காங்களா? மேலே மேலே போனால் அவங்க வந்து இதில் இருந்து சொல்லுவாங்க, எங்கேயாவது படிச்சுப்பிடி சொல்லுவாங்க, புக்கு ஸ்கிரிப்சர்ஸ் ஏதாவது படிச்சுப்பிட்டு, அங்கே கூட இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது ஏன்னா உள்ளே விடாமல் ஒரு காவல்காரன் மாதிரி அங்கே ஒரு பெரிய சக்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மிருகம் சொன்னாலே அது உள்ளே விடாது. இது வரைக்கும் அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து, வெள்ளை ஜோதியில் நான்கிற உணவோடு இருந்தது யாரும் கிடையாது. அதைத்தான் பரமாத்மன் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கும்போது ஆத்மன் அப்படின்னு. இதெல்லாம் புதுசு புதுசு வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்கிறா அப்படின்னாக்கா ஆத்மா அப்படின்னாக்க செல்ஃப்னா என்னடானா ஆத்மா. அதுதான் உள்ளே இருக்கு, உங்களுக்கு உள்ளே இருப்பாங்க ஆத்மா. பரமாத்மா எங்கே இருக்குன்னா அந்த வெள்ளை ஜோதி. அது வெள்ளை ஜோதின்னு சொல்ல மாட்டாங்க. பரமாத்மா ஏதாவது கடவுள் பேரை சொல்லுவாங்க, பிரம்மான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதுதான் வெள்ளை ஜோதி, பிரம்மா. அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே தெரியாது. இந்த மூன்றாவது அடுத்து இந்த நான் ஒன்று இருக்கிறது வந்து முதல்ல அந்த 3 ஜோதிகளும் 2 கண்ணு எனக்கு வச்சு உண்டாக்கப்பட்டு இந்த வாக்கு என்ற ஒரு எனர்ஜி வடிவம் என்னிடமிருந்து பிரிந்தது. 2 கண்ணு கருவழி இல்லை, அப்புறம் அந்த ஒயிட் கண்ணு கருவழி இல்லை. அது வந்து வாக்கப்பட்டு அது வழியாக நான் பார்க்கும்போது வெள்ளை ஜோதி கடலும் சிவப்பு ஜோதி கடலும் உண்டு தெரியுது. இரண்டும் இணையும் பொழுது அந்த கோல்டு கலர் இது வந்து இந்த இடத்துல எனக்கு தெரியுது. இதை உண்டாக்குவதற்கு முன்னால் நான் இருந்தேன். இதுதான் முதல் கிரியேஷன் அப்படின்ட்டு ஓம் ஓம்னு சொல்கிறது. அவங்க அந்த 3 எனர்ஜியைத்தான் ஓம்னு சொல்கிறது என்னன்னு தெரியாமல் அதை மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அந்த சிவப்பு ஜோதியை ஃபயர், அதனால தான் அந்த ரிஷிகள்லாம் ஃபயரை வச்சு வளர்க்குறது சிவனை கூப்பிட்றதுக்காக, சிவனை வர வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒன்று வரும். அது ஒரு உருவகம். அந்த தீ வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது, அதே மாதிரி சன் வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுக்கு, சூரியன் அது கோல்டு கலரில் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் மறையும் பொழுது. அப்புறம் அந்த பிரம்மா அந்த ஒயிட் லைட்டை வந்து குறிக்கிறது வந்து மூன், ஃபுல் மூன். இந்த மாதிரி உருவகம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் தெரியும், அந்த 3 ஜோதியும் தெரியாது. ரெட் ஜோதியை சிவனுன்னும், பிரம்மாவை வந்து அந்த ஒயிட் ஜோதின்னும், அந்த இதை கோல்டு கலர் வந்து விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. அது கூட தெரியுமான்னு தெரியல மக்களுக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. மூர்த்திகளும் சொல்லுவாங்க, அவங்க போய் வணங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. சரி, அதுக்கு முன்னால் நான் இருந்தேன். பை த வே, இந்த இதெல்லாம் நடந்த பிறகு இந்த 3 ஜோதிகளும் உண்டாக்கப்பட்ட பொழுது, என் மூலமாக உண்டாக்கப்பட்ட பொழுது, அதை பார்க்கும் ஒன்று, அதுதான் அன்று உணர்ந்த ஒன்று யார்? கான்சியஸ்னஸ். அது நான் அங்கே இருந்தேன். நான் எங்கிருந்து வந்தேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னால் ஒரு டார்க்காக இருக்கு மைண்டு. அந்த மைண்டு ஹியூமன் மைண்டு கிடையாது, டிவைன் மைண்டு. ஹியூமன் மைண்டில் இந்த 3 ஜோதிகள் இல்லை, உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்க, வருதான்னு. வந்ததில்லை, பண்ண முடியாது. இமேஜின் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். சரி, நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த டார்க்னஸ்ல இருந்து வந்தேன். அந்த டார்க்னஸ்ல இருந்து வந்து டார்க்னஸ்ல இருக்கிறது இந்த டார்க் மைண்ட், டிவைன் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பீடம். அந்த ஒரு எனர்ஜியிலிருந்து உருவாகி நான்கிற உணர்வு வந்தது எனக்கு. எப்படி வெள்ளை ஜோதியிலிருந்து உருவாகி அந்த வெள்ளை அந்த லிங்கம் ஒன்று வெளியே வந்து பார்த்துருந்தோன்னே, அது மாதிரி அந்த தெய்வ மனத்திலிருந்து வந்து 4 உணர்வு வந்தது. அது ஒரு லிங்கம். அது 3வது. இப்போ 3 எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி மற்ற நேரம் இல்லை, மற்ற ஒளிகள், அதாவது வந்து கோல்டு கலரில் இணைந்த ஒன்று அங்கே அந்த கான்ஷியஸ்னஸ். அப்புறம் சிவப்பு கலரில் அதன் வடிவமாக எழுந்தது சிவன்,
சிவன்னா அது சதா சிவன் சொல்கிறீங்க சில பேர், சில பேர். இதெல்லாம் வெவ்வேறு விதமான லிங்கங்கள், வெவ்வேறு விதமான எனர்ஜியிலிருந்து உருவான எழுந்த நான் என்ற உணர்வு. அதில் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த இந்த செக்ஷுவல் இதை இருக்கிறதுனால, செக்ஷுவல் இதை வச்சு வணங்குறதுனால என்ன ப்ராப்ளம் தெரியுமா? முன்னால் சொன்னான்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இப்போ இந்த வீடியோவிலே முன்னால் சொன்னான்னு தெரியல, சுருக்கமாக சொல்லிடுறேன். வெஸ்டர்னர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது வடக்கு வெஸ்டர்னில் இருக்கிறவங்க, இப்போ அமெரிக்கா யூரோப்பில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஒன்றை வணங்குகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. கேவலம். ஒரு மாதிரி ஒரு சண்டை வந்தது ஒரு டிவியில், நார்த் இந்தியன் டிவியில். ஒரு பிஜேபியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணும் இன்னொரு முஸ்லீமுடைய ஆணும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னன்னா, யார் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னு தெரியல, நீங்கள் செக்ஷுவல் இது எல்லாத்தையும் வணங்குகின்ற இந்த லிங்கத்தை வணங்குறீங்க அப்படின்ட்டு கேவலமாக. ஸோ முதல்ல முஸ்லீம் சொன்னாங்களா அல்லது இவங்க குரானை பற்றி கேவலமாக பேசுனாங்களான்னு தெரியல. இந்த பெண் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்தது. அது பெரிய இதாகி மூடி வரைக்கும் போய் அது மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரியினுடைய சீஃப்க்கு போய் அப்புறம் கடைசியில் மோடி வந்து அப்பாலஜைஸ் பண்ண, அந்த மாதிரி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்லை அப்படின்ட்டு உடனே அந்த பெண்ணை அந்த மாதிரி சொன்ன குரானை வந்து கேவலமாக பேசின ஒரு பெண்ணை நீக்கிட்டாங்க இதிலிருந்து, பிஜேபியிலேருந்து. இதெல்லாம் அறியாமையினால, ஏன்னா அது என்னன்னு தெரியாமே வணங்குறதுனால ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே. இப்போ ஏன் தெரியுமா என்னை வந்து நான் யாருன்னு நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு உள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ், இந்த நான்கிறது என்ன மைண்டில் இருக்குது. ஏன்னா அந்த மைண்டில் இல்லைன்னா, மைண்டில் தான் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. தெய்வ மனத்தில் வந்து லாங்குவேஜ் எல்லாம் இல்லை. தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் இல்லை. உங்கள்கிட்ட பேசணும்னா அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியணும். இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னா லாங்குவேஜ் தெரியணும் எனக்கு. 2வது பேசும் கருவி, மோட்டர் ஆர்கன் பாடியில் இருக்கு இல்லையா, இப்போ பேசுகிறேன் இல்லையா, இது வேணும். தெய்வ உலகத்தில் இது கிடையாது. தெய்வ உலகத்தில் மனுஷர்களே கிடையாது. அங்கே விஷ்ணுலாம் உட்காந்துருக்கல, இந்திரன் உட்காந்து இந்திர சபையில் பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆட விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கல. அங்கே சிவன் உட்காந்துருக்குல்ல. கோயம்புத்தூர் இருக்க ஒரு சிலையில் பெரிய சிலை வச்சுருக்காங்கப்பா சிவனுக்கு. ஆனால் கீழே வந்து சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் சிவன் இருக்கவே, அந்த சிவன்கிறது ஒன்று இருக்காது. சிவனைத்தான் அந்த லிங்கத்துக்கு குறிக்கிறது, லிங்கத்தை வச்சு தான் அவங்க சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோப்பு ஜோதி அவங்க வந்து சொல்கிறது கிடையாது. ஆனாலும் வணங்குறாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் எதை வணங்குறீங்க? சிவனைத்தான் வணங்குறீங்க. சக்தியா வணங்குறீங்க கிடையாது. அதெல்லாம் அறியாமைகள். சிவன் 2 சேர்ந்தது தான் ஒன்று, தனித்தனியாக இருக்காது. அதனால ஆனால் சொல்லுவாங்க, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி எப்படி சொல்லணும் தெரியுமா? நான் அந்த உள்ளேருந்து வந்தேன்ல, அந்த டார்க் மைண்டில் இருந்து, கருப்பு மைண்டில் இருந்து, தெய்வ மனத்தில் இருந்து வந்தேன் இல்லையா, வந்த பிறகு எனக்கு தெரியுது அந்த நான் உள்ளிருந்து வந்தது என்னை சுற்றி இருக்கிறது பூரா கருப்பு கலர் அப்படின்னு என்னால் அது என்னன்னு சொல்ல முடியும், என்ன கலர்னு சொல்ல முடியுது. அந்த கலர் வேற, இங்கே இருக்கிற கலர் வேறப்பா. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கலர் வேற. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அது ஆனால் அது அந்த கான்ஷியஸ்னஸ் அதிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு முன்னால் அங்கே இருந்து அங்கே என்ன அந்த தெய்வ மனம்ங்கிறது என்ன, அது என்ன கலரு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரு இல்லையா? அது எப்படி சொல்கிறது? விவரிக்க முடியுமா? விவரிக்க முடியாது. விவரிக்க முடியாத ஒன்று அது. அது விவரிக்கிறதுக்கு ஒரு நான்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வெளியே வரணும். வெளியே வந்து பார்த்துட்டு அதை சொல்லணும், கருப்பு கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் அதை நான் அந்த 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 க தெய்வ மனத்தை எட்டர்னல் அன்னோன், அதை வந்து யாராலையும் விவரிக்க முடியாத ஒன்று. அதிலிருந்து முதல் கிரியேஷனுக்காக முதல்ல வந்தது நான். அந்த நான் வேறு, தெய்வ மனத்திலிருந்து வந்த நான் வேறு, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நான் வேறு, இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வேறு. அது ரெண்டும் வேறு வேறு. ரெண்டும் நான் தான். ரெண்டும் இருக்கு, அட் அ டைமில் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்கள் எங்கேருந்து, கருத்துக்கள் எப்படி தெரியுது அப்படின்னாக்கும் அந்த நான் அந்த தெய்வ மனத்திலிருந்து வந்த நான்கு அதுக்குத்தான் தெரியும். மனுஷ மனசுக்கு தெரியாது. உங்களுக்குலாம் தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. ஆனால் அதை எடுத்து சொல்லுவதற்கு இந்த கான்ஷியஸ்னஸ் வேணும். மைண்டில் இருக்கிற, உங்களுக்கு இருக்கிற மைண்டில் இருக்கிற கான்ஷியஸ்னஸ், நான்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அது வேணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வ நிலையிலிருந்து வந்து கருப்புக்கு தெய்வ மனத்திலிருந்து வந்த முதல்ல கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று, கிரியேஷனுக்கெல்லாம் முன்னால் இருந்த நான்கிற ஒன்று. அதே மாதிரி இந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த நான்கிற ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு வர வேண்டியிருக்கு. அது வந்து பேச வேண்டியிருக்கு. ஆனால் எல்லா பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரியே நானும் இந்த மைண்டில் இருந்து தான் பேசுகிறேன், மைண்டுக்கு மேலே எனக்கும் ஒன்றும் கிடையாது, என்னுடைய நான் வந்து மைண்டுக்கு மேலே எதுவும் கிடையாது. பிரம்மா அந்த வெள்ளி ஜோதி இருக்கும் நான்கிற ஒரு நிலையை நான் அடையலை. அது அந்த 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 ஒரு நான் இல்லை எனக்கு, நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த 3 ஜோதிகள் உண்டாக்கப்பட்டுள்ளதுக்கு முன்னால் இருந்த நான், அது வந்து என்கிட்ட இல்லை, கதை விடுறாரு அப்படின்னு. நான் ஒன்றும் கதை விடலை சாமிகளா. நான் ஒரு விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த காலத்தில் 78 நான் பிஹெச்டி வாங்கினேன். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் வேலை பண்ணி ஐஐடி பாம்பேயில் டிகிரி வாங்கினேன். ஆனால் எனக்கு அதுதான் அந்த பேக்ரவுண்ட் தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் எனக்கு முதல் ஆன்மீகம் வந்தது. ஏன் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், முன்னால் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கண்டமேனிக்கு வார்த்தையினால் மாயாஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன அப்படின்னு பிரம்மன்னா உண்மையிலேயே என்னடா அது? பிரம்மன் அது ஒரு கான்ஷியஸ்னஸ், சூப்பர் கான்ஷியஸ்னஸ். அதை யாராவது அனுபவிச்சுட்டு பேசுகிறாங்களா? கிடையாது. சும்மா போய் டிகிரி வாங்கிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி, நான் ஐஐடி பாம்பேயில் இருக்கும்போது பக்கத்தில் சின்மயானந்தா மிஷன் ஒன்று இருக்கும். அதில் ஒருத்தர் சொல்லித் தருவார், தயானந்த சுவாமிகள்னு இருந்தார். அவர் சொல்லித் தருவார் இந்த மாதிரி வேதங்கள் எல்லாத்தையும். அதை போய் படிச்சுட்டு வந்துட்டு ஆனந்தா ஆகிடுறாங்க. உடனே இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பூலானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா. அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். சரி, நேரம் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சம்மரைஸ் பண்ணுறேன், கேளுங்க. நீங்கள் தெய்வத்தின் வடிவம். ஆனால் அறியாமை இருக்கிறது உங்களுடைய மைண்டில். இந்த அறியாமை எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி மக்கள் வந்து தெரியாமல் நிறைய அறியாமையில் சொல்லி வச்சுருக்காங்க.
கோல்டன் லைட் தான் எல்லாத்தையும் இணைக்கும் சக்தி. ஆனால் அது வந்து கோல்டன் லைட் வந்து லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னாக்க உங்களுக்கு பணம் வரும், கோல்டாக வரும். அதுக்கு தான் நீங்கள் சாமி உன்னத்தை அறியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறியாமை நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கே புரியல நீங்கள் யாருன்ட்டு. ரெண்டாவது, லிங்கம்ங்கிறது வந்து ஆண்குறி இல்லை, அது வந்து கான்சியஸ்னஸ். கீழே இருக்கிற பீடம் வந்து பெண்குறி கிடையாது, அது வந்து எனர்ஜி, சக்தி, எனர்ஜி. அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பலவிதமான கான்சியஸ்னஸ் இருக்கிறது கிரியேஷனில். எனக்கு இருக்கிற நான் அறிந்த எல்லா கான்சியஸ்னஸும் வேற, அது யாருக்கும் இல்லை. உங்களுக்கு எந்த சாமியார்களுக்கும் இல்லை, எந்த ப்ரீச்சர்ஸுக்கும் இல்லை, சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிலிருந்து வந்த கருத்துக்களைத்தான் நேரடியாக உங்களுக்கு இந்த சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு அந்த இது இருக்கிறது, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நேரமாகிவிட்டது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதில் வரையில் அறியாமையை அகற்றி ஆனந்தமாக இருங்கப்பா. ஐயோ.